ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே vlog பார்க்கலாமா? இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அதனால அவங்க எங்கள் பாட்டி எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எங்கள் அம்மாவோட பால்கனி கார்டன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் தண்ணிலாம் ஊற்றுவேன், பட் மெயின்டைன் பண்ணுறது அம்மா தான். இது பெரண்டை செடி. அங்கே கொஞ்சம் ஆட்டுக்குட்டிலாம் போகுதுல, அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க என்கிட்ட நிறைய வருவாங்க, நான் அவங்கள ஜாலியாக தொட்டு விளையாடுவேன். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. நம்ம இனிமேல் கருவேப்பிலையெல்லாம் வெளில வாங்கவே தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். துளசி செடி, இதுக்கு நாங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தோம். இன்றைக்கி க்ளீன் பண்ணதுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இது டேபிள் ரோஸ். இதில் செடியெலாம் அழகாக பிங்க் கலரில் பூக்கும். எங்கள் வீட்டில் பிங்க் கலரில் இருக்குது. இப்போ நிறையா டேபிள் ரோஸ் நிறையா கலரில் இருக்கும். இதோட பாட் பேம்பூ பிளான்டர். இது ரொம்ப ஒரு அழகான குரோட்டன். இது ரொம்ப குட்டியாக இருந்தது, இப்போ நல்லாவே பெருசாக வளர்ந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கு நிறையா செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் செடி நிறையா வைப்போம். இப்போ பார்க்குறது எங்கள் அம்மாவோட பாட் பெயிண்டிங். இந்த பாட் பெயிண்டிங்லாம் கொரோனா அப்போ போனது. அது இந்த இடம்லாம் உறிஞ்சு அப்படியே வந்துருச்சு. எங்கள் அம்மா சூப்பராக பெயிண்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. எங்களோட வச்சியோட அப்பா கொடுத்தது. இது ரெண்டு விதை தான் இருந்தது. இது ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ஒயரில் அப்படியே சங்குப்பூ மாட்டி சுற்றிக்கிடுச்சு. அதனால நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன செடின்னு சொல்லுங்க. இது ஒரு விதமான மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே அந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே ஒரே ஒரு இலை தான் இருந்தது. அது இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. எங்கள் சித்தியோட செகண்ட் பேபி அப்போ தான் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ போகும்போது இதை கொடுத்தாங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆகிருக்கும். நல்லாவே வளர்ந்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ். 2 ரோஸ் இருக்குது எங்கள்கிட்ட. பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது. அதில் இந்த ரெட் ரோஸ் இது ரேராக தான் பூக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓமவல்லி இலை தான். இதுவுமே எல்லா செடியுமே ரொம்ப குட்டியாக இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நல்லாவே வளர்ந்துருக்கு. இது காஷ்மீர் ரோஸ். நாங்கள் வாங்கும் போது நல்லாவே நிறையா பூக்குன்னு சொன்னாங்க, பட் இதுவுமே ரேராக தான் பூக்குது. இதுவும் ஒரு விதமான குரோட்டன்ஸ் தான். இதுவுமே ரொம்பவே பூச்சியாக இப்போ தான் நாங்கள் சரி பண்ணி வச்சுருக்கோம் அந்த குரோட்டன்ஸை. இதுவுமே எங்கள் அம்மாவோட பெயிண்டிங் தான். இதில் ஒரு சைக்கிள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் கொரோனாவில் பட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இது இந்த பெயிண்டிங்கில் எங்கள் அம்மா சைக்கிள் தான் வரைஞ்சிருந்தாங்க, அப்புறம் தான் எழுதியிருந்தாங்க. இது கொரோனாவில் பெயிண்ட் பண்ணதுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படியே பெயிண்டிங்லாம். இது எலஃபண்ட் பிளான்ட். இது ரொம்பவே பெருசாக வளரும். இப்போ தான் அது வளர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பலாப்பழம். இதோட ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே பெருசாக வளர்ந்துருச்சு. நாங்கள் சாப்பாடு வேஸ்ட் எல்லாமே ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். அது மாதிரி பலாக்கொட்டையும் போட்டோம். அதில் இருக்க தண்ணி அப்புறம் அந்த வேஸ்ட்டாக தக்காளி காய்கறிகள் எல்லாத்தோட சத்தை உறிஞ்சு இது ஒரு குட்டி விதை அப்படியே தண்ணியில் ஊறிடுச்சு. அதை நாங்கள் பிளான் பண்ணி வச்சோம். ரொம்பவே பெருசாக இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. எனக்கு இந்த பலாப்பழம் ரொம்பவே பிடிக்கும். காஷ்மீர் ரோஸ்மா. இதுவுமே ஒரு காஷ்மீர் ரோஸ் தான். இதுதான் டெய்லியுமே பூக்குது. இதோட ஃப்ளவர் எனக்கு ரொம்ப செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். இந்த பச்சை மிளகாவுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்ன தெரியுமா? இதுக்கு நான் ஒரு குட்டி பேர் வச்சேன். இது பேர் என்ன? ஸ்வீட் சில்லி. என்னென்னா பச்சை மிளகாவுக்கு ஸ்வீட் சில்லின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்குறீங்களா? இது ரொம்பவே ஒரு அழகான வேலை வந்தது எங்கள் வீட்டுக்கு. இந்த பச்சை மிளகாய் செடி ஒரு ரோட்டில் கடந்தது. அது பார்க்க ரொம்பவே அழுக்காக அது மாதிரி இருந்தது. நாங்கள் இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட்டெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப நல்லாவே வளருது. ஓகே, இன்னையோட பால்கனி கார்டன் vlog முடிஞ்சு. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.